எனக்கும் ஒரு நாள் வரும், காத்திருப்போம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும். பாத்துக்கலாம். எனக்கு ரொம்ப நெகிழுது. கவர்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சைன் ஆஃப் சிவோ அண்ட் டைமா. எதுக்குடா சம்மந்தமே இல்லாம சொன்னதுதான் நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. அப்படி இன்ட்ரோ டைமிங்க ரைமிங்க இதை டிஆர் அந்த காலத்துல பண்ணிட்டாருன்றீங்களா? கரெக்டு தான். ஆமா நீ யாரா அப்படின்னு நீங்க கேட்கறது மைண்ட் வர்ஸ் புரியுது. நான் கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு கமல்சா சொன்ன டைலாக சொல்ல மாட்டேன். இன்னும் ஏதாவது பேசலாம் பார்த்தா பஞ்சாப் பெருசா போடலாம் பார்த்தாக்கா சினிமாவில் வந்திருக்கு, டிவியில் வந்திருக்குன்றாங்க. மதுரைக்காரங்க நம்ம ஊர்ல பார்த்தாக்கா ஏங்க நீங்க எந்த ஊருங்க அப்படின்னு கேட்டாக்கா நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு சொல்லாம மலேசியாக்காரனா சொல்லுவாங்க. நம்ம விஷால் சார் சொன்ன மாதிரி மதுரைக்காரன்டான்னு கத்தி தான் சொல்லுவாங்க. அது அவங்க ஊர், அவங்க பெருமை, அவங்க டைலாக்கு, அவங்களுக்கு சொந்தம். அதனால அவங்க அந்த மாலேஷன் பிரசன் நீ ஏன்டா இதை சொன்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் தெரியலையே, நானே அடிக்கடி வளர்த்துக்கிறேனே. உண்மையை வேற வளர்ட்டேனா? சரி நமக்குள்ள என்ன யூடியூப்ல சப்ஸ்கிரைபரை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. நல்லா காக்கா புடி என்ன பிடிச்சாலும் அங்க ஒன்னும் மசிய போறது. எப்படி இந்த வடிவேல் சார் டைலாக், கவுண்டர்பட்டி சார் டைலாக்லாம் நம்ம எப்படி எதுக்கு எடுத்தாலும் எவனா எதை சொன்னாலும் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா நம்ம இவங்க டைலாக்லாம் யூஸ் பண்றோமோ, சினிமாவில் வர டைலாக்லாம் நமக்கே தெரியாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அதை சொன்னதுக்கு இதை சரிசமமா ஆக்க பார்த்தேன். உண்மையை ஒப்புக்கொண்டேன் ஐயா. எதிர விட்டேன் நான் அவளைங்க அப்படின்ற மாதிரி நான் சிவா இல்லைங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தாங்க சிவா. விஷயத்துக்கு வருவோம். என்ன சேனல் எந்த மாதிரி வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா மூவி எக்ஸ்பிளேஷன், மூவி நரேஷன், படம் பார்த்து கதை கூறுது அப்படின்னு தூய தமிழ்ல சொல்லலாம். ஏன்டா வீடியோ நல்லா போடுறவனுக்கே வியூஸ் போக மாட்டேங்குது, நீ யாரா காமெடி அப்படின்றீங்களா? ஆனா நம்ம தான் அப்படி இல்லையே. கச்சேரி படத்துல வடிவேல் சார் எப்படி காமெடி பண்ணுவாரோ, ஆபத்து வந்தவொடனே கஸ்டமரா மாறுறீங்களேடா. அது மாதிரி நம்மளும் கண்டென்ட்டை மாத்தி 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 போடுவோம். மோட்டிவேஷன் டட்டிங் நியூஸ் எல்லா கண்டென்ட்டையும் போட்டு ஏன் போடுவோன்னு கேட்பாங்களே, நம்ம யார் கேட்பா? அதுவும் கரெக்டு தான். ஹோட்டலில் எப்படி மெனு கார்டு லைனாக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கான்செப்டை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஓகே தானே பரமா? இல்லையா? இல்லைன்னா நீ ஏதாவது ஐடியா கொடு. விஷயத்துக்கு வருவோமா? நம்ம மூவி எக்ஸ்பிளேஷன் மூவில SNSன்னு இருக்கு. அதுல வர எஸ்னா என்ன அப்படின்னா சீரியஸ் மூவி எக்ஸ்பிளேஷன் மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு வாரம் உங்க காதுல உட்காந்து இந்த படம் டாப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல் கதையை சொல்லுவோம். சீரியஸ் வெர்ஷனா காதுல இருக்கும்போது ஈகோசி ஏதாவது ஏச்சி நாங்க தான் உள்ள இருக்கோம் அப்படின்ட்டு டங்குன்னு அடிச்சா தூக்கி போட்டு நாங்க இந்த கதையை சொல்ல ஆரம்பிப்போம். NS அப்படின்னா நான் சீரியஸ். இது எப்படின்னா இப்ப முன்னாடி சொன்னேன் அதுக்கு ஆப்போசிட். எக்திட்டு பையன் எதிர் நீச்சல் அடி கொடி ஏத்தி படி அப்படின்னு ஆரம்பிச்சு புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமா போயிட்டே இருக்கும். எங்க யாருன்னு கேட்க கூடாதுங்க. ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சேனலை விட்டு அடுத்த வீடியோ போய் ஒரு 5 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங்கை தர்றதுதான் இந்த NS. தமிழர்களே அப்படி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தம்பி, தாத்தா, பெரியப்பா, அண்ணா, ஆட்டி, அக்கா, தங்கச்சி, நாத்தனார், கொய்னாரு, மூத்தாரு, வாழ்த்தாருன்னு அப்படின்னு உங்களை கூப்பிடுவேன்னா தெரியல. 80 வயசு தாத்தாவா இருந்தாலும் சரி, இல்லை 80+- சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே என் நண்பன் தான், என் தோஸ்து, ஃப்ரெண்டு. அப்புறம் ஹிந்தியில் எப்படி வரும்னு சொல்லணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு நண்பன் இருக்கானு அப்படின்னு பாட்டெலாம் பாட தேவையில்ல, ஆரம்பிக்க தேவையில்ல. நீங்கள் எனக்கு ஒன்றுனா நீங்கள் வருவீங்களான்னு தெரில. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வருவேன். நீங்களும் வருவீங்களா? சரி, யாருக்கும் எதுவும் ஆக போகிறதில்ல. சும்மா நான் சொன்னேன். தாத்தா டே, தம்பி, பாப்பா டே அப்படின்னு வளருவான். அதெல்லாம் யாரும் கண்டுக்க கூடாது. எப்படி இந்த வாரம் ஆனால் மாதம் ஆனால் லீவு போட்டு நம்ம லீவு விட்டா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு போய் ரிலேஷன்லாம் போய் பார்ப்போம், ஒரு விசிட்டை போடுவோம்ல. அது மாதிரி நம்ம சேனலில் தினம்லாம் வரத்தாவில்ல. தினமெல்லாம் பால் வாங்க வரோம். தினம்லாம் வரத்தாவில்ல. வாரத்துக்கு ஒரு தாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு 2 தாட்டியாவது வந்து பார்த்துட்டு போங்க. நான் இருக்கேன், நான் பேசுறது வீடியோ போடுவோம். உங்களை என்டர்டெயின் நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரில. நான் பேசுறது எல்லாத்துக்கும் புரியுமா அப்படின்றதும் புரியல. ஆனால் என்னோட பெஸ்ட்டை கடைசி வரைக்கும் இந்த கோழி வேறு கத்தினே இருக்காது. சாப்பாயில் ஆயிடுச்சு. ஆப்பாயில்ன்ற சூப்பர்ண்டா. இப்போ இந்த வீடியோ எதுக்கு ரெடி பண்ண அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோக்கு ஒரு 5 வருஷம் வீடியோ ட்ரெண்ட் ஆகுமா இல்லை என் சேனலாக தெரியுமா? கத்திக்கினே இருக்கு பேர். எப்படியோ இந்த வீடியோ போடும்போது அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு பெட்டர் ஃபீலிங்கை தரும் அப்படின்றது தான். அதுவும் ஃபர்ஸ்ட் வீடியோ இல்லை, ஒரு பெட்டர் ஃபீலிங் இல்லைன்னா என்ன இதெல்லாம் ஒரு இதா அப்படின்ற மாதிரி தான். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக், ஷேர், கமெண்ட்டு அப்படின்னு பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் பண்ணாதானே சப்போர்ட் பண்ண தெரியும். ஐயோ இதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோங்க, அதே வளர்றாங்க. ஏதாவது நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. வீட்டு பக்கம் வரதான் தான் சொல்லுங்க. இங்கே ஒருத்தன் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான். முன்னாடி என்ன கோழின்னு சொல்லிட்டோன்னா, சாரி சேவல் இருக்கான் பாரு, அவனை கிரேவியாவோ இல்லை நம்ம சூப்பாவோ போட்டு சாப்பிட்றலாம். சரி, என்ன பேசுறது கண்டென்ட் இல்லை. வரண்டா பரமா பார்த்து பத்திரமா இருங்க. டட்டா வரண்டா சின்னசாமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.